Good afternoon, student. This is Professor R. Surendran from Government College of Technology. In the video, என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மாரத்தான் டெஸ்ட் சீரிஸ் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். நம்ம வந்து 11th டெஸ்ட் வந்து 10th டெஸ்டோட லாஸ்ட் 10 கொஸ்டினும் 11th டெஸ்டோட 20 கொஸ்டின்ஸும் பார்க்க போறோம். ஸோ டோட்டலாக 30 கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். இது 10 and 11 கம்பைன்டு. I will share my screen. So 30th question வந்து என்னன்னா, if a piece of metal specific gravity 13.6 இருக்கு, மெர்க்குரியில 13.6 தான் இருக்கும். அதில் முங்கி எடுக்கிறாங்க. முங்கும் போது என்ன ஆகும்ன்றது கேட்குறாங்க. என்ன ஆகும் முங்கும் போது? எல்லாம் all of the metal piece will be immersed, டாப் சர்ஃபேஸும் அந்த கரெக்டாக டாப் சர்ஃபேஸ் வரைக்கும் அந்த பாடி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தட் இஸ் ஆப்ஷன் டி. அப்புறம் பக்கெட் ஆஃப் வாட்டர் வந்து ஸ்ப்ரிங் பேலன்ஸ் தொங்கிட்டு இருக்கும்போது அயன் பீஸ் வந்து சஸ்பெண்ட் இன் வாட்டர் வித்தவுட் டச்சிங் த சைட்ஸ் ஆஃப் பக்கெட். அப்போ ஸ்ப்ரிங் பேலன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க? நோ சேஞ்ச் இன் ரீடிங். நோ சேஞ்ச் இன் ரீடிங் வந்து ஆப்ஷன் சி. 32க்கு ஆப்ஷன் சி. 33 பார்த்தீங்கன்னா லார்ஜ் மெட்டாசென்ட்ரிக் ஹைட். லார்ஜ் மெட்டாசென்ட்ரிக் ஹைட் வந்து என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. லார்ஜ் மெட்டாசென்ட்ரிக் ஹைட் வந்து டிக்ரீஸ் த பீரியாடிக் டைம் ஆஃப் ஆக்சிலேஷன் and improve stability. So decrease the periodic time and increase stability அப்படின்றாங்க. So option D. 33 க்கு ஆப்ஷன் D. அப்ப 34 க்கு வந்து ஃபார்முலா T equal to 2 pi root of k square by metacentric height into h. So வந்து 34 க்கு வந்து நம்ம வந்து 20.85 செகண்ட் வருது அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா. அப்புறம் வாட் ஆர் த ஃபோர்ஸஸ் ஃப்ளூயிட் ஸ்டாட்டிக்ல வந்து பிஜி ஞாபகம் வச்சுக்கலாம். ஃப்ளூயிட் ஸ்டாட்டிக் வந்து பிஜி, ப்ரெஷர் ஃபோர்ஸ் அண்ட் கிராவிட்டி ஃபோர்ஸ். ஸ்மால் பபிள் வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கும். டிராப்லெட் வந்து அப் அண்ட் டவுன்வர்டு பிட்வீன் கிராவிடேஷனல் பயான் ஃபோர்ஸுக்கு. டிராப்லெட் வந்து சாலிட் சர்ஃபேஸ் ஸ்டேஷனரியா இருக்கும். எக்ஸீட் த பயான் ஃபோர்ஸ். சர்ஃபேஸ் ஆஃப் பபிள் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ரேடியஸ் அண்ட் பயான் ஃபோர்ஸ் வந்து கியூப் ஆஃப் த ரேடியஸ் அப்படின்றாங்க. ஸோ 36வது கேள்விக்கு ஆக்ரா எல்லாமே ட்ரூ தான். 4மே சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் பபிள் வந்து ப்ரொபோர்ஷனல் டு ரேடியஸ், பயான் ஃபோர்ஸ் வந்து ப்ரொபோர்ஷனல் டு இட் கியூப் ஆஃப் த ரேடியஸ். அதுக்கப்புறம் டிராப்லெட் ஆஃப் பபிள் வந்து எந்த சர்ஃபேஸோட கேன் ரிமைன் அட் ஸ்டேஷனரி இன் கிராவிடேஷனல் ஃபீல்ட். சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து எக்ஸீட் த பயான் ஃபோர்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் வந்து என்ன அப்படின்னா, டிராப்லெட் ஆஃப் த ஃப்ளூயிட் மூவ் அப் அண்ட் டவுன்வர்ட். எதனால காரணம்? மேலே போகுது கீழே போகுது அப்படின்னா அது வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கும் பயான் ஃபோர்ஸுக்கும் சண்டை நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸ்மால் பபிள் வந்து ஆல்வேஸ் வந்து ஸ்பெரிக்கல், ஒன்னொரு ஃப்ளூயிடோட இதுக்கு வந்து ஸ்பெரிக்கல் ஷேப் இது பண்ணும் அப்படின்றதும் உண்மைதான் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். 37வது கொஸ்டின் வந்து ஆக்ரா ஆன்சர் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, மெட்டாசென்ட்ரிக் ஹைட் ஆஃப் த ஃப்ளோட்டிங் பாடி இன்வால்வ்ஸ் த செகண்ட் மூமெண்ட் ஆஃப் ஏரியா ஆக்சிஸ் அபவுட் விச். எந்த ஆக்சிஸை பொறுத்து வந்து நம்ம கணக்கிடுவோம்னு கேட்குறாங்க. டாப் ஹரிசான்டல் சர்ஃபேஸ் ஆஃப் த பாடி. இப்போ ரிவர்ல சீல இருந்து ரிவருக்கு வரும்போது என்னன்னா டிப் ஆகும். சி தான் அண்ணன், ரிவர் வந்து தம்பி. ஸோ அப்போ மேல இருந்து அப்படியே கீழே டிப் ஆகும். ஸ்பெசிபிக் கிராவிட்டி வந்து மாற்றத்தினால அது. சரிங்களா? அடுத்து 39வது கேள்விக்கு வந்து என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 39வது கேள்விக்கு டெல்லி சொல்றாங்க. டெல்லினா பயான்சி ஃபோர்ஸ்னா என்னன்னா, ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆன் எ பாடி டியூ டு த ஃப்ளூயிட் சரௌண்டிங் இன் இட் அப்படின்றதாங்க. பயான்சி ஃபோர்ஸ்ன்றது ஒரு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் தான். அது என்னன்னா வந்து சுற்றி உள்ள ஃப்ளூயிட்னால அந்த பாடி மேல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் தான் வந்து பயான்சி ஃபோர்ஸ். 40வது கேள்விக்கு வந்து டெல்லி சொல்றாங்க. 40வது கேள்விக்கு வந்து என்னன்னா, சப்மர்ஜ் பாடி ஸ்டேபிள் ஈக்குவல் இருக்குன்னா சென்டர் ஆஃப் பயான்சி வந்து மேல இருக்கணும். அபோவ் தி ஜி. பயான்சி மேல இருக்கணும், சென்டர் ஆஃப் கிராவிட்டி கீழே இருக்கணும். ஸோ ஃப்ளோட்டிங் பாடி எப்படின்னா, ஃப்ளோட்டிங் பாடினா மெட்டா சென்டர் வந்து ஹைட் இஸ் பாசிட்டிவ். மெட்டாசென்ட்ரிக் ஹைட் இஸ் பாசிட்டிவ் அப்படின்னு தெரியும். மெட்டாசென்ட்ரிக் ஹைட் இஸ் பாசிட்டிவ் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அசர்ஷன் ரீசன் கொஸ்டின் 42க்கு வந்து பாம்பே சொல்லியிருக்காங்க. பாம்பேனா ரெண்டுமே ட்ரூ. மெட்டாசென்ட்ரிக் ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணா ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் ரெடியூஸ் பீரியட் ஆஃப் ரோல், வெசல் கம்ஃபர்டபுள் ஃபார் த பேசஞ்சர். வார்ஷிப் ரேஷிங் ஏஜென்ட் வந்து லார்ஜ் மெட்டாசென்ட்ரிக் ஹைட் இருக்கணும். ஏன்னா ஸ்டெபிலிட்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தன் கம்ஃபர்ட். அது லார்ஜ் மெட்டாசென்ட்ரிக் ஹைட் இருந்தால் தான் வந்து நமக்கு கம்ஃபர்ட் வந்து நல்லா இருக்காது. ஆனால் வந்து இங்கே ஸ்டெபிலிட்டி தான் முக்கியனால லார்ஜ் மெட்டாசென்ட்ரிக் ஹைட் அப்படின்றாங்க. 2 காரணம் இல்லை. அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்மால் பபுள். அது ஏற்கனவே பார்த்த கொஸ்டின் தான். 1 2 3 4 சேம் ஆன்சர் தான். ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஃப்ளோட்டிங் பாடி 44th கொஸ்டின் கல்கட்டா சொல்றாங்க. கல்கட்டா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா சி பார்த்தீங்க. சி ஃபார் கல்கட்டா. கல்கட்டா வந்து 1 2 4 3 மட்டும் போய் பொசிஷன் ஆஃப் மெட்டாசென்ட்ரிக் ஃப்ளோட்டிங் பாடி வந்து இஸ் ஃபிக்ஸ்டு.
irrespective ஆக்ஸ் ஆஃப் ஆசிலேஷன்றது போய், ஏன்னா வந்து அது மாறும். இந்த பொசிஷன் ஆஃப் மெட்டா சென்டர் வந்து மாறும். எப்படின்னா ஆக்ஸ் ஆஃப் ஆசிலேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். மெட்டா சென்டர் வந்து should be above center of gravity, stable equilibrium இருந்தா floating பாடிக்கு வந்து stability is not determined simply by relative position of center of gravity and center of buoyancy. Large center of metacentric height வந்து reduce the period of roll of vessel, அதுவும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்து 45வது கேள்விக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா டெல்லி சொல்றாங்க. டெல்லி வந்து வாட் இஸ் ஆப்ஷன் டெல்லி அப்படின்னா 2, 3, 4 இன்க்ரீஸ் இந்த மெட்டாசென்ட்ரிக் ஹைட், டிக்ரீஸ் த பீரியட் ஆஃப் ரோலிங். அங்கே நான் இங்கே இன்க்ரீஸ் த பீரியட் ஆஃப் ரோலிங் கொடுத்துருக்காங்க, அது போய். த ஃப்ரீக்வன்சி ஆஃப் பிச்சிங் கேன் பி ரெடியூஸ் பை ஆடிங் மோர் லோட்ஸ் அலாங் த லென்த் ஆஃப் ஷிப் பிலோ த சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்றது உண்மை. ஷிப் ஆஃப் டிஃப்ரெண்ட் மெட்டா சென்டர் இன் ரோலிங்ல வேற மெட்டா சென்டர் இருக்கும், பிச்சிங்ல வேற மெட்டா சென்டர் இருக்கும்ன்றது ஒரு உண்மை. ஸ்டெபிலிட்டி கேன் பி இம்ப்ரூவ் பை இன்க்ரீசிங் த வித் அண்ட் ரெடியூசிங் த டிராப். வித்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், டிராப்ட் வந்து ரெடியூஸ் பண்ணணும். ஸோ இதான் வந்து 45th கொஸ்டினுக்கு வந்து ஆன்சரு. ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் வந்து மெட்டா சென்டர் வந்து அபோவ் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி, பாம்பே ஆப்ஷன் 46. 47 பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் பயான்சி வந்து சென்டர் ஆஃப் வால்யூம் ஆஃப் த டிஸ்பிளேஸ்ட் ஃப்ளூயிட், டெல்லி ஆன்சரு. 48 வந்து ஆக்ரா. ரெண்டுமே உண்மைதான். ஏர் ஃபில்டு பலூன் வந்து கோஸ் அப், அந்த பர்டிகுலர் டிரெக்ஷன் போனோம்னா சர்டன் எலிவேஷன் இருக்கும், அப்புறம் ஃப்ளோட்டிங் மிதக்க ஆரம்பிச்சிடும். அது காரணம் என்ன அப்படின்னா இன்க்ரீஸ் இன் எலிவேஷன் ஆகிறதுனால டெம்பரேச்சர் அதிகமாகும், டெம்பரேச்சர் அதிகமாக டென்சிட்டி டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 49 வந்து டெல்லி. டெல்லினா மெட்டா சென்டர் ஃப்ளோட்டிங் பாடி ஆகுதுன்னா ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். ஆனால் ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஃப்ளோட்டிங் பாடி இஸ் டிட்டர்மைன்ட் பை தி ரிலேட்டிவ் பொசிஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் கிராவிட்டி அண்ட் சென்டர் ஆஃப் பயான்சி கிடையாது. அது மட்டும் கிடையாது, ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஃப்ளோட்டிங் பாடி அதை வச்சு நம்ம டிசைட் பண்றது கிடையாது. ஃப்ளோட்டிங் பாடியில் பயான்சி வந்து மெட்டா சென்டர் தான் வரும். அடுத்தது 50வது கேள்விக்கு வந்து பாத்தீங்கன்னா பாம்பே. ஃப்ளோட்டிங் பாடி ஸ்பெரிக்கல் ஷேப் வந்து இருக்குன்னா நியூட்ரல் ஈக்குலிபிரியம் இருக்குன்னு அர்த்தம். ஸ்பெரிக்கல் ஷேப் வந்து ஃப்ளோட்டிங் பாடி சென்டர் ஆஃப் கிராவிட்டி இஸ் ஆல்வேஸ் அபோவ் த சென்டர் ஆஃப் பயான்சி. சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து சென்டர் ஆஃப் பயான்சியோட மேல இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ரெண்டுமே உண்மைதான், ஆனா ரெண்டுத்துக்கும் தொடர்பு இல்லை அப்படின்றது. இது 80 நியூட்டன் 60 நியூட்டன் வாட்டர். 51 கொஸ்டின் வந்து கல்கட்டா 4 சொல்றாங்க. 80 நியூட்டன் 60 நியூட்டன். ஏற்கனவே இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் போட்டிருக்கோம், அதுபடி சால்வ் பண்ணுங்க. அப்பேரண்ட் வெயிட் ப்ராப்ளம். 52வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா 52க்கு ஆக்ரா சொல்றாங்க. ஆக்ரா ஸோ ரெண்டுமே உண்மைதான். வைட் ரெக்டாங்கிள் கிராஸ் செக்ஷன் ஐடி ஸ்டேபிள் ஷேப்பா இருக்கும் வித் ஃப்ளோட்டேஷன். சென்டர் ஆஃப் பயான்சி வந்து ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் தி டிப்டு ரைட்டிங் கப்பல் ப்ரொடியூஸ் ஆகும். சென்டர் ஆஃப் பயான்சி டிப்பு நோக்கி வரும், அது இல்லாம ரைட்டிங் கப்பல் வந்து ப்ரொடியூஸ் ஆகும்ன்றது 52வது. 53க்கு வந்து பாம்பே சொல்றாங்க. மேட்ச் த ஃபாலோயிங் இஸ் அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம்னா m below the g, நியூட்ரல்னா mg equal to 0, ஸ்டேபிள்னா m is above g. அப்போ 3 1 2 3 1 2னா பாம்பே. ஃப்ளோட்டிங் வால் வந்து பால் டைப். இது ஃபிகர் வந்து கொடுக்கல, ஃபிகர் கொடுக்கறதுனால இது கண்டுபிடிக்க முடியாது. பயான் ஃபோர்ஸ் கேட்குறாங்க 0.28 mmக்கு. 54வது கொஸ்டின் வந்து 22 நியூட்டன். இது வந்து ப்ரெஷர் இன்டு ஏரியா ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. ப்ரெஷர் இன்டு ஏரியா. ப்ரெஷர் ஏரியா போட்டால் நம்ம ப்ரெஷர் வந்து கொடுத்துட்டாங்க, ஏரியா இப்போ இருக்குன்னா ஏரியா வந்து இப்போ இருக்குன்னா நமக்கு கிடைக்கும். ஆன்சர் வந்து ஆக்ரானா 4.4 நியூட்டன். அப்புறம் வந்து 55 வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆக்ரா சொல்றாங்க. ஆக்ரானா ரெண்டுமே உண்மை. ரெக்டாங்கல் கிராஸ் செக்ஷன் ஹைலி ஸ்டேபிளா இருக்கும். 56 வந்து கல்கட்டா. கல்கட்டா வந்து 10 இருக்கு, 367 டெக் ஆஃப் த வெசல். மெட்டாசென்ட்ரிக் ஹைட் கேட்கறாங்க. பெட்ரோல் லென்த் வந்து 2.5 mm, டிஸ்டன்ஸ் வந்து 12.5 mm, ஹரிசான்டலி 1.2 mm தான் ஆன்சர் இருக்கு. ஃபிராக்ஷன் ஆஃப் வால்யூம் 8.25 இருக்கு. ரிலேட்டிவ் டென்சிட்டி இருக்கிறது வந்து மெர்க்குரியில போடுறாங்க. மெர்க்குரியில போட்டா வந்து என்ன வால்யூம் வந்து மேல இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. ஏன்னா எவ்வளவு வால்யூம் வந்து மேல இருக்கும்னு கேட்கறாங்க. கல்கட்டா இஸ் ஆன்சர். 0.393 வந்து மேல இருக்கும். ஸோ உட்டன் போல் இருக்கு 20 cm diameter, 1 meter height, பிளேஸ் இந்த பூல் வெர்டிகல் பொசிஷன் இருக்கிறாங்க. கிராவிட்டி ஆஃப் வுட் 0.6 ஸ்பெசிபிக் கிராவிட்டி. ஸோ எப்படி ஸ்டேபிளா இருக்குமா அன்ஸ்டேபிளா இருக்குமா நியூட்ரலா இருக்குமான்னு கேட்கறாங்க. ஸோ இட் இஸ் அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம்ன்றது ஆன்சர். ஓப்பன் டேங்க் கண்டெய்னர் வந்து டெப்த் ஆஃப் 2 மீட்டர் அண்ட் ஆயில் ஓவர் டெப்த் 1 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்பெசிபிக் கிராவிட்டி ஆயில் வந்து 0.8 கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து ப்ரெஷர் இன்டென்சிட்டி அட் இன்டர்ஃபேஸ் ஆஃப் 2 லேயர்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ப்ரெஷர் இன்டென்சிட்டி வந்து 7848 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் போட்டிருக்காங்க. அடுத்து கன்சிடர் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ டோட்டலி இமர்ஸ்டு ஃப்ளூயிடுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இமர்ஸ்டு ஃப்ளூயிடுக்கு வந்து 1 ட்ரூ. வெயிட் வந்து சென்ட்ரல் ஆஃப் கிராவிட்டி பாடியாக ஆக்ட் ஆகும். அப்த்ரஸ்ட் வந்து த்ரூ சென்ட்ராய்டு ஆஃப் த பாடி. த அப்த்ரஸ்ட் ஆக்ட் த்ரூ த சென்ட்ராய்டு ஆஃப் த பாடி அப்படின்றாங்க. அது சென்டர் ஆஃப் பயான்சின்னு போட்டா கரெக்ட், ஆனா சென்ட்ராய்டு போனா தப்பு. 61க்கு வந்து கல்கட்டா என்ன சொல்றதுன்னா 2 alone is correct.
floating vessel stability reduced by the movement of the gravity and center of points. அது உண்மை. oscillation small இருந்தா position of center of floating body வந்து மாறும், axis of rotation மாறுச்சுனா மாறும்ன்றது உண்மை. அங்க will not ன்னு கொடுத்து பொய்யாக்கிட்டாங்க. ஒன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். வார்ஷிப் ரேசிங் வந்து மெட்டாசென்ட்ரிக் ஸ்மால் கிடையாது, ஐ. வார்ஷிப் மெட்டாசென்ட்ரிக் வந்து வார்ஷிப் அண்ட் ரேசிங் போட் மெட்டாசென்ட்ரிக் ஹைட் வில் பி மெட்டாசென்ட்ரிக் ஹைட் வில் பி இருக்காது, செட் ஆகாது. ஸோ ஆனால் 3யும் ராங். அடுத்தது 62வது கொஸ்டினுக்கு வந்து கல்கட்டா. கல்கட்டானா வந்து ரெடியூஸ் ரோலிங் மோஷன் மெட்டாசென்ட்ரிக் ஹைட் ஷுட் பி லோ. ஸோ ஆனா வார்ஷிப்ல அப்படி இருக்கும் கிடையாது, வந்து பேசஞ்சருக்கு தான் அப்படி இருக்கணும். மெட்டாசென்ட்ரிக் ஹைட் வந்து இன்க்ரீஸ் ரைட்டிங் கப்பல்ன்றது பொய்யா சொல்றாங்க. ஸோ ரிவர்ஸ் வந்து டிக்ரீஸ் ரைட்டிங் கப்பல். மெட்டாசென்ட்ரிக் ஹைட் டிக்ரீஸ் பண்ணா டிக்ரீஸ் ரைட்டிங் கப்பல்ன்றது தான் ஆன்சர். தேங்க்யூ சாம்பியன்ஸ். ஸோ இந்த டெஸ்ட் வந்து எண்ட் ஆகுது. எல்லாம் ஆன்சர் செக் பண்ணுங்க. ஆன்சர் செக் பண்ணி உங்களோட ஸ்கோர்ஸை வந்து வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்பிச்சு விடுங்க. தேங்க்யூ சாம்பியன்ஸ்.